Hello friends, இன்னைக்கு நம்ம tomato rice, தக்காளி சாதம் குக்கரில் பிரியாணி மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரைஸை ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ், அதனால் லேஸ் வத தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிதம் பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமம். பிரியாணி மெத்தட்றதுனால இந்த தாளிதம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணிக்கிறோம். 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் இன்னும் அதிகமாக தேவைன்னா அதில் ஒரு பச்சை மிளகாயை நம்ம இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் தக்காளி. நார்மல் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 3மே நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா சேர்த்து நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா போதும். அப்புறம் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பிரியாணி தாளிதம் பொருட்களை சேர்த்து ஒரு லேசான ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். லேசாக கலர் மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாடை போகணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஏற்கனவே தேவையான மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த விழுது தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்ஷில். அதனால் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணலாங்க. ரைஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா, இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்து இதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல ஒரு திக்கான தக்காளி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதுலேயும் ஈரம் இருந்ததுன்னா நம்ம ஊற்றுற தண்ணி அளவு சரியாக வராது. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா 1/2 மணி நேரம் கழித்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணோன்னே லேசாக ரைஸ் உடையாமல் அந்த கிரேவி ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி 1:1 தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கு மேலே தேவையே இல்லை. அதே மாதிரி ரைஸு 1/2 hourக்கு மேலே ஊறணும்னு அவசியமே இல்லை. ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால ரைஸ் வந்து 1/2 hourக்கு மேலே ஊறிடுச்சு அப்படின்னா குழஞ்சிடும். அதனால் அது 1/2 hour ஆனதுக்கப்புறமேட்டே நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் லேசாக 2 புதினா இலை தூவிட்டு நமக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு 10 drops இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்துடுங்க, செக் பண்ணி பாருங்கள். சால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போவே நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஒரே ஒரு விசில், மீடியமுக்கு மேலே, ஹையில் ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு 15 minutes ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ ரைஸ் எவ்வளோ நீளமாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை லைட்டாக கிளறி விட்டோன்னா இந்த அளவுக்கு ஒத்தையாக சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நம்ம டொமேட்டோ ரைஸ் பிரியாணி மெத்தடில் ப்ரெஷர் குக்கர்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது 200 to 250 கிராம் ரைஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம ரைஸ் குவான்டிட்டி பண்ணுறதாக இருந்தால் தம் மெத்தட்லேயே பண்ணுங்கள். அது ரொம்பவும் சேஃப், ரொம்ப சூப்பராகவும் வரும். இது ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.